ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அனிமேல ஹீரோ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. யோரி தான் இதில் மெயின் கேரக்டர். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. யோரியோட பிரதர் ரீகாவால் தான் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ யோரியோட பிரதர் ரீகா கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 7. யோரி ஒரு மாஸ்க் போட்டாம பிடிச்சி வச்சு எதையோ இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போறான். இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் சாகக்கூடாது அப்படின்னு யோரி ஒரு வழியா எந்திரிச்சிருதா. ஒரு ஒயிட் பாக்ஸ்குள்ள தான் அந்த மவுத்லெஸ் மாஸ்க் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா இந்த பாக்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணா ஆகலாம், ஆனா மயோக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோரி அந்த மாஸ்க் பார்க்கவுமே இப்ப யோரி அப்படியே வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. எனிமி பக்கத்துல இருக்கிறத டிடெக்ட் பண்ண முடியுது. எமர்ஜென்சி புரோட்டோகால் ஆக்டிவேட் ஆகுது. தேவையான ஸ்கில் மட்டும் இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணப்படுது. எனிமியை கொண்டுட்டு இந்த மாஸ்க் மாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கமெண்ட் வருது. யோரிக்கு அந்த ஆள் ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி தெரியுது. அவ ஈஸியா அதுல இருந்து தப்பிக்கிறா. சோ இதுதான் இந்த மாஸ்கோட பவரா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. திரும்பவும் அட்டாக் பண்ண வரான். ஸ்லோ மோஷன்ல தெரியுது. அவனை அப்படியே தூக்கி பிடிச்சு போடுதா. அவன் நான் இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்போ மாங்க் மாஸ்க் வந்துட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரேகா கூட நிறைய ஒரு குரூப்பே சேர்ந்துடுச்சு. நீங்க ரொம்ப ஆசம் மாங்க் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்டக்கு போகவோ இல்ல வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. ரேகா நீயும் சூப்பரா சண்டை போட்டுன்னு அந்த பொண்ணு சொல்லவும் எல்லாரும் முன்னாடி அந்த பேர் சொல்லி கூப்பிடாதான்னு சொன்னலான்னு ரேகா சொல்றான். ஹாஞ்சோ உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் ரேகாவா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. மாஸ்க் நம்ம சைடு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். கூட இருக்கிறவன் நினைக்கிறான் இந்த மாஸ்க் தான் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். இவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த மாஸ்க் லேடி பாக்குறா. ஓ ஸ்விம்மர் புது ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவோ மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவன் கெஞ்சவும் ஓ அப்படியா உன்னை விட்டணுமா அப்படின்னு கேட்கவோ ஓ அப்படின்னா உங்களால பேச முடியுமா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். உன்னை இங்க இருந்து விடுதலை பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை மிதிச்சு அவனை கொன்றுதா. அந்த ஸ்விம்மர் மாஸ்க் பேச மாட்டேங்கிறான். ஏன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஏஞ்சல்ஸா மாத்துறதுக்கு என்கிட்ட மாஸ்க் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. மாஸ்க உடனே போடுங்க உடனே போடுங்க அப்படின்னு சொல்லி யோரிக்கு கமெண்ட் வருது. சரி அவளும் அதை போடுறா. நான் திரும்பவும் அதே இடத்துக்குள்ள வந்துட்டுனா இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா. இது உன்னோட பிரெயின்ல இருக்கிற ஒரு இடம் தான். இந்த மாதிரி இடத்த மனுஷங்க ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மாஸ்க்லயே ஒரு ஏஐ மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி இந்த ப்ராசஸ் இன்ஸ்டால் ஆக 4 நிமிஷம் ஆகும். ஸோ அதுவரை நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. இன்ஸ்டால் பண்ணா எனக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு யோரி கேட்கிறா. உங்களோட கான்சியஸ்னஸ் அண்ட் வில் பவர் எல்லாமே உங்ககிட்டயே தான் இருக்கும். தேவையான எல்லா ப்ரோக்ராமுமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அது எல்லாமே ஆக்டிவேட்ல இருக்காது. நீங்களா தான் அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். உங்களால மத்த மாஸ்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீங்க அவங்க கூட பெர்ஃபெக்ட் வேவ் லென்த்ல இருக்கணும். நீங்க பெர்ஃபெக்ட் கார்டா மாறுறது தான் உங்களோட கோல். பெர்ஃபெக்ட் கார்டா மாறுறவங்களால தான் இந்த ரெம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாஸ்கோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கான்சியஸ்னஸ்க்கு போயிருவீங்க அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லுது. உண்மையிலேயே இந்த மாஸ்க் உடஞ்சு போயிடுச்சு. என்னோட கான்சியஸ்னஸ் என்கிட்டயே தான் இருக்கு. டிஃப்ரெண்டா எதுவும் இல்ல. ஆனா என்னோட ஸ்ட்ரென்த் புதுசா இருக்கிறத என்னால உணர முடியுது. மயோ எப்படியாச்சும் நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு யோரி போகலான்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் மயோ தான் பேசுறேன், உண்மையிலேயே மயோக்கோ தான் அப்படின்னு சொல்லி மயோ தான் யோரிக்கு கால் பண்ணியிருக்கா. நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி மயோ கேட்கவும் இல்ல நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யோரி சொல்றா. உடனே மயோவோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஒரு காட் கேண்டிடேட் என்ன போற வழியில பார்த்து இப்ப சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மயோ சொல்லவும் யோரி அப்படியே அமைதியா இருக்கிறா. நீ எனக்காக ரிஸ்க் எடுத்திருப்ப, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கோவப்படுத்தியான்னு மயோ கேட்கவோ இல்ல நான் இப்ப ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு யோரி சொல்றா. சீக்கிரமா நம்ம இருந்த இடத்துக்கு வா, அந்த காட் கேண்டிடேட் கூட இன்னொரு ஆளும் இருக்காங்க, இது ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷன், சீக்கிரம் வா அப்படின்னு வா சொல்றா. மிஸ்டர் மாஸ்கவா என்ன முறைக்கிறா, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஷேன்சகி ஸ்னைப்பர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ரயில் கண்ணியா ஆக்டிவேட் பண்ணிருக்கா. நான் இவளை பார்த்து பயப்படுறா அப்படின்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். எனக்கு இருந்தாலும் உங்க மேல சந்தேகமா இருக்க, உங்களை நம்ப முடியல, என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு மயோ கேக்குறா. மயோ என்னோட எஃபர்ட் ஒன்னும் வேஸ்டா போகல. என்னோட இந்த புது பவரையும் உன்னோட பவரையும் புதுசா நம்ம கூட ஜாயின் பண்ண அந்த காட் கேண்டிடேட் நம்மளோட பவர்ஸை வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா. காப்பாத்த முடியுமா? இல்ல கண்டிப்பா காப்பாத்தலாம். என்னோட பிரதர் ரேகா சொன்ன அடையாளத்துல இருக்கிற பில்டிங் அதே தான், அதுக்கு தான் நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லி யோரி முடிவு பண்றா. ரேகாயா யோசிடா அப்படிங்கிற அந்த காட் கேண்டிடேட் இருக்கிற பில்டிங்க்கு தான் இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ரேகா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், என்ன நம்பிதான் அங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிடா நினைக்கிறான். எல்லாருமே யோசிடாவை பாக்குறாங்க. யோசிடா மாங்க் மாஸ்க கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். சோ ரேகாவும் இப்ப அவனை நம்புறான். காட் லெவல்ல இருக்கிற இன்னொருத்தங்களும் மாஸ்க வச்சு கண்ட்ரோல் பண்ணி எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரேகா நினைக்கிறான். இப்ப அந்த மோசமான குரூப்ல இருக்கிற மாஸ்க் லேடி வந்துட்டு டென்னிஸ் மாஸ்க வச்சு ஒரு ஸ்மோக் பாம் தூக்கி அந்த இடத்துக்கு அடிக்கிறா. எல்லாரும் கண்ண முடுங்க, யார் பிரீத் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரேகா கத்துறான். எல்லாருமே பயந்து போறாங்க. இது ஒரு சாதாரண டியர் பாம் தான் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்றான். நமக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த மாங்க் மாஸ்க் தான், அவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. மாங்க
கொள்றதுக்கு ஒரு ஸ்பியர் மாஸ்க் அனுப்புறா. பட் ரீகா வந்துட்டு அதை தடுக்கிறான். நார்மல் ஹியூமன்ஸ் நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அந்த லேடி நினைக்கிறா. மோதி பாத்திரலாம் அப்படின்னு ரீகா நினைச்சிட்டு சீக்கிரமா எல்லாரும் அந்த சைடு பில்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ரீகா அவன் உயிரை பணிய வச்சு எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப ரீகாவும் மத்தவங்களும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுவா, என்ன மன்னிச்சிரு ரீகா, என் பொண்ணும் நானும் சேஃபா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அப்பா வேற சைடு போயிருந்தான். இந்த ஸ்பீர் வச்சிருக்கிற மாஸ்க்கும் இந்த ஸ்மோக் பம்ம தூக்கி எறிஞ்சவன் ஸோ 2 பேர் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். என்னால முடிஞ்சதை உனக்கு பண்ற ரீகா அப்படின்னு சொல்லி யோசிதான் நினைக்கிறான். அப்ப ரீகாவும் மத்தவங்களும் மாட்டிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சைடு பில்டிங்க்கு போயிடலாம் அவங்க அப்பா சொல்றான். யாரோ ஒருத்தவங்க இவங்களை தாண்டி போறாங்க. இப்ப ரீகாவை வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். வயித்துல அட்டாக் பண்ற மாதிரி போறான். ஆனா அவன் மேலதான் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு ரீகா கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ரீகா கரெக்டா தடுத்துருந்தான். பட் அவன் தடுத்து அந்த குச்சி உடஞ்சிருது. ரீகா டக்குன்னு கையை வச்சு பிடிச்சிருந்தான். சோ யோரியோட பிரதர் உன்னை பத்தி தெரியும்னா இப்பமே நீ அவனுக்கு கால் பண்ணி பேச வேண்டியதுன்னு அப்படின்னு மயு கேட்கறா. எப்படியும் அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான், நாங்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் சொல்றான். மாஸ்க் போட்டவங்க சூப்பர் ஹியூமன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கிறதுனால ரீகாவால அவனை ரொம்ப நேரத்துக்கு தடுத்துட்டு இருக்க முடியல. டக்குன்னு யோஷிடா கண்ட்ரோல் பண்ற இன்னொரு மாஸ்க் வந்து ஹெல்ப் பண்றான். யோஷிடா கிட்ட எக்ஸ்ட்ரா மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ரீகா பாக்குறான். இன்னொரு கடக்கார மாஸ்க் வந்துட்டு அந்த மாங்குக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. யோஷிடா கிட்ட 3 மாஸ்க் கண்ட்ரோல்ல இருக்கா, நல்லது அப்படின்னு சொல்லி ரீகா பாக்குறான். இப்ப இவங்க சைடு தான் ஆளுங்க அதிகமா இருக்காங்கிறதுனால இவங்க சைடு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே சார் அப்படியே பண்றேன், ஸ்விம்மருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இவங்க ஹியூமன்ஸ் தானே குறைச்சி எடை போட்டுட்டேன். ஹே டென்னிஸ் மாஸ், நம்ம பிளான் ஆரம்பிக்க சொல்லு. ஹலோ ஸ்விம்மர், பக்கத்துல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ போன்ல கேக்குறா. இந்த லேடி சைடு வந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஒரு வயசான ஆளு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கவன் 3 மாஸ்க் இருக்கிறாங்க. யோஷிடா வந்து 3 மாஸ்க் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அது போக ஆள் பலம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ரேகாக்கு தலையில அடிபட்டதுல மயக்கமா வருது. அவனால நிக்க கூட முடியல. இப்ப அப்படியே தள்ளாடி மயங்கி கீழே விழுந்துருதான். கீழே விழும்போது அந்த ஸ்னைப்பர் ஞாபகம் வருது. யோரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரேகா இல்லங்கிறதுனால கரெக்டான பிளானை யாருமே போடல. இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி புல்லட் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யோஷிடாவோட அந்த மாஸ்க் வந்துட்டு டக்குன்னு ஒருத்தனை போட்டு தள்ளுறான். யோஷிடாவோட மாஸ்க் வந்து மத்தவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் சொல்றது கேட்டா நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு அந்த ஸ்கூல் பண்ணி சொல்லிட்டு இறந்து போறா. ரேகாக்கு என்னாச்சா அப்படின்னு சொல்லி அந்த கோடு இருக்க பொண்ணு பாத்துட்டு இருக்கா. ஸ்விம்மர் மாஸ்க் இப்ப இறக்கிட்டாங்க. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன். யோஷிடா கிட்ட மாஸ்க் தான் ஸ்ட்ராங். அவனையும் அவன் அசால்ட்டா கொண்டுதான். இப்ப அந்த பொண்ணு இவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. அந்த மாஸ்க் அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றான். ஸ்விம்மர் மாஸ்க் அவன் அசால்ட்டா கொண்டுதான். இப்ப அந்த ஸ்விம்மர் வந்து ரீகாவை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுதான். எல்லாருக்கும் என்ன நடக்குன்னே புரியல. பிளான் சக்சஸ். மாஸ்டர் சொன்னபடியே அவருக்கு காம்படிஷனா இருக்கிற ஹியூமனை தூக்கிட்டு வரணும்னு சொன்னாரு. ஆனா அவரை போட்டு தள்ளாம எதுக்கு தூக்கிட்டு வரணும்னு சொன்னாரு அப்படின்னு அவ யோசிக்கவும், காட் கேண்டிடேட்க்கு ஒபே பண்றதுதான் உன்னோட வேலை அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லுது. ஆமா, என் மாஸ்டருக்கு நான் கண்டிப்பா ஒபே பண்ணுவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. அவங்க என்ன டார்கெட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோஷிடாக்கு புரிய வருது. யோரிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாங்க. அவ டென்ஷன்ல போனையே உடைக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி யோஷிடா வந்துட்டு அந்த பில்டிங் டாப்ல இருக்கான் அப்படிங்கறதுனால இந்த மாஸ்க் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இந்த குரூப்க்கு கொஞ்சம் லீடர் மாதிரி புத்திசாலித்தனமா தெரியுது ரீகா தான் அப்படிங்கறதுனால ரீகா தான் அந்த காட் கேண்டிடேட் போல அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுதான் அந்த ஸ்விம்மர் மாஸ்க் இப்போ ரீகாவை கடத்தி கொண்டு போயிட்டான். ஸ்விம்மர் மாஸ்க் அந்த போலீஸ் லேடி இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவன் தான் இன்னொரு காட் கேண்டிடேட்டையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ரேகா ரொம்பவே ஒரு திறமையான இன்டெலிஜென்ட் ஆனவன். யோரி இப்போ ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.